என்னோட ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சனுஸ்காவோட லஞ்ச் பாக்ஸுக்கும் பூரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்கு சென்னா வச்சு ஒரு குருமா ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சனுஸ்காவோட ஹெல்த் இஷ்யூனால அவளுக்கு கொஞ்சம் நாளாக ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொடுக்கவே இல்லை. அவளும் கேட்டுகிட்டே இருந்தால் பூரி வேணும்னு சொல்லி இன்றைக்கி நான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுலான்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்னோட ஐடென்டிஃபிகேஷனே வந்து என்னோட ஹேர் தான். லென்த்தாக ஒரு பொண்ணுக்கு ஹேர் இருக்கும்ல, அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் ஒரு ஜடை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா நான் ஷோ பீஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. எல்லாம் வெறிக்க பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்றதே தெரியாது. அப்போக்கெல்லாம் முடி கொட்டினா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் காலேஜ் போனேன். என்னோடய டென்சிட்டியும் குறைஞ்சிச்சு, லென்த்தும் குறைஞ்சிச்சு. அடுத்தது கல்யாணம் ஆணுச்சு, 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போக்கி என்ன பழைய ஆளுக்க யாராவது பார்க்குறாங்கன்னா எங்கே போச்சு உன் முடி அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் யூடியூப்பை பார்த்து தான் வந்து நானும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை ட்ரை பண்ணுறேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்லிடுறேன்.